குருவே சரணம். எத்தனை யுகங்களை கடந்து ஒவ்வொரு யுகத்திலும் வைரமலையாகவும் தங்கமலையாகவும் பல்வேறு நிலைகளில் வந்த மலையே திருவண்ணாமலை. நினைத்தாலே முக்தி கொடுக்கக்கூடிய ஸ்தலம் என்று பல்வேறு முனிவர்களாலும் ரிஷிகளாலும் பாராட்டப்பட்ட மலை. தீபம் என்றாலே திருவண்ணாமலை. அப்பேற்பட்ட இந்த கார்த்திகை மாசத்துல அடுத்தடுத்து நிலச்சரிவு. கொஞ்சம் நாம் யோசிக்கணுங்க. பிரபஞ்சம் அங்கங்கே நிறைய அறிகுறிகளை நம்மளுடைய மனித இனத்திற்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்காக இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை, இந்த இயற்கையை நம்மால் முடிஞ்ச வரைக்கும் பாழ்படுத்திகிட்டு இருக்கோம். அதனால தான் எதுவுமே இயற்கையில் இப்போது சரியாக இல்லை. மழை எவ்வளோ பயத்தை கொடுக்குது, வெயில் எவ்வளோ கொளுத்துது, சுனாமி, நிலச்சரிவு, வயநாடு என்ன சொல்லி நமக்கு போயிட்டுருக்கு. நம்ம இப்போவும் திருந்தலைன்னா ரொம்ப கஷ்டம். தயவு செய்து அடுத்த சந்ததி நிம்மதியாக வாழணும்னா இயற்கையை பாதுகாக்கிறதும் நல்ல எண்ணங்களோடு வாழறதும் ரொம்ப 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 அவசியங்க. மனசு ரொம்ப வேதனைப்படுது. ஆன்மீகத்தை தயவு செய்து வியாபாரம் ஆக்காதீர்கள். அடியண்ணாமலையில் எவ்வளவு இடங்களை ஆக்கிரமித்து அதனுடைய புனித தன்மையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே போகிற எல்லாருக்குமே தெரியும். இறைவன் நமக்காக இருக்காருங்க, நமக்கு வேணுன்றதை கொடுக்குறாரு. பிரபஞ்சம் நம்மை வாழ வைக்குது. அப்பேற்பட்ட இந்த இயற்கையை பாதுகாப்பது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை நாம் இப்போவும் உணரலை அப்படின்னா வருங்காலம் என்ன நிலைக்கு ஆளாகும் யோசியுங்கள்.